विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा विशद कदंब तले பிருந்தாவனத்தில் பிரதேசம் உண்டு, இடம் உண்டு, எல்லாத்துக்கும் பேர் உண்டு. ஏற்கனவே ராதையிட்ட சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். அதை 6வது அஷ்டபதியில் சொல்ல போகிறார். எங்கேன்னா அப்போ ராதையிட்ட சொல்லிவிட்டா, நீ நான் சரியாக 10 மணிக்கெல்லாம் வந்துடுவேங்க, நீ என்ன பண்ணுற அங்கே ரெடியாக இரு. எங்கே இருக்கிறதுன்னு ராதை கேட்குறா. தீர சமீரத்துக்கு போய்டு, இந்த பிரதம சமாகமத்துக்கு போய்டு. அந்த இடத்துக்கு ரமண்ரேத்தின்னு பேர். ரொம்ப அழகான மண்ணுன்னு அர்த்தம் அதுக்கு. பிருந்தாவனத்தை பரிக்கிரமா பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. பிருந்தாவனத்தை சுற்றி வந்தோம்னா பிரதட்சிணமாக வந்தால் அந்த இடம் தாண்டி தான் நாம் வரணும். ரமண்ரேத்தின்னு பேர். அந்த இடம்தான் கிருஷ்ணனும் ராதையும் முதல் சந்தித்த இடம். முதல்ல சந்தித்த இடம். அது சந்தித்த இடம்ங்கிறதுனால தான் அதுக்கு அழகான மண்ணுன்னே பேர். அவ 2 பேருடைய சரணமும் திவ்ய தம்பதிகளுடைய சரணம் பட்ட இடம். முதல்ல சேர்ந்து பட்ட இடம். முதல் அவர்கள் 2 பேரும் பார்த்ததுனாலேயே அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, பிரதம சமாகமம்னு பேர். அந்த இடத்தோட பேர் அது. அதுதான் 6வது அஷ்டபதியில் சொல்றார். பிரதம சமாகம லஜ்ஜி சொல்றாளே, அதுதான் முதல் பார்த்த இடம். நீ அந்த இடத்துக்கு வந்துரு. அந்த இடம் பெரிய பிரதேசம். அங்க எங்க வருதுன்னா, அங்க ஒரு கதம்ப மரம், பெரிய கதம்ப மரம் யமுனக்கரையில். அந்த அடையாளம் சொல்லி அங்க வந்துரு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லிவிட்டார். ராதை கரெக்டா 10வது மணி வந்துட்டா. கிருஷ்ணனு வர முடியல. கிருஷ்ணன் ஏன்னா ரொம்ப நிர்பந்தம். எத்தனை பேருக்கு டிமிக்கு கொடுக்கணும். அங்கே எத்தனை பேர் இருக்கா? அம்மா இருக்கா, அப்பா இருக்கா, அண்ணா இருக்கா, இந்த பசங்கள்லாம் சுற்றிகிட்டே இருக்கான். இத்தனை பேர்கிட்ட விட்டுட்டுனா வரணும். அதனால சுவாமி வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுது. அவளோ ராதை நித்தியம் துவாதச வாரிஷியா அப்படிங்கிறது தேவி மகாத்மியம். தேவி மகாத்மியத்தில் 2 அத்தியாயம் ராதையினுடைய பிரபாவத்தெல்லாம் சொல்கிறார். அதில் ராதை எப்படி இருப்பா அப்படின்னா, ஸ்வேத சம்பக வர்ணாபாம். சம்மங்கி பூவில் 3 டைப் இருக்கு. சம்மங்கி புஷ்பம் இருக்கு, அதில் 3 இருக்கு. ஒன்று சிவப்பாக இருக்கும், இன்னொன்று மஞ்சளாக இருக்கும், இன்னொன்று வெள்ளையாக இருக்கும். ராதையோட திருமேனி எந்த கலர்னால் ஸ்வேத சம்பக வர்ணாபாம். இந்த வெள்ளை சம்பங்கி புஷ்பம் இருக்கு, அந்த சம்பக புஷ்பம், சம்பங்கி இல்லை, சம்பக புஷ்ப கலரா ராதைக்கு. வயசு எப்படின்னா நித்தியம் துவாதச வாரிஷியா, எப்பொழுதுமே 12 வயசு தான் ராதைக்கு. சர்வாலங்கார பூஷிதையா ராதாதேவி வராள். மகாபிரபுனுடைய கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுனுடைய அவதார ரகசியம் சொல்லும் பொழுது, கிருஷ்ண சைதன்ய மகாபிரபு யாரு அப்படின்னா சாட்சாத் கிருஷ்ணன், சாட்சாத் பகவான் அவர். ஏன் இப்படி பகவான் கிருஷ்ண சைதன்யரா அவதாரம் பண்ணினார் அப்படிங்கும் பொழுது, இந்த கிருஷ்ணனுக்கு எப்பொழுதுமே இந்த அசட்டு விசிட்டில் இந்த பஞ்சாபி மாதிரி இருக்கவே பிடிக்காது. எப்படி இருப்பார் அப்படின்னு, எப்பொழுதும் ஜிலு ஜிலுன்னு தான் இருப்பார். கஸ்தூரி திலகம் லலாட்ட பலகே வட்சஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே நவமௌத்திகம் கரதலே வேணு சர்வாலங்கார பூஷிதனார். இப்படி அன்னைக்கு விசேஷமாக அலங்காரம் பண்ணிட்டு கிருஷ்ணன் நிலக்கண்ணாடி முன்னாடி போய் நின்னானாம். நிலக்கண்ணாடி முன்னாடி தன்னுடைய பெரிய கண்ணாடி
தன்னுடைய திருமேனி முழுக்க தெரிகிற மாதிரி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா அதை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அவனே சொக்கி போயிட்டான். அழக பார்த்து அவனே மயங்கி போயிட்டார். ஒரு செகண்டு தன் அழகில் தானே வழங்கிட்டார். விஸ்மாபனம் ஸ்வஸ்யஜ சௌபகர்தேஹே. சௌபக சமர்த்தனான பகவான் தன்னுடைய ஸ்வரூபத்தில் தன்னுடைய அழகில் ஒரு க்ஷணம் மயங்கினானா. மயங்கின உடனே அவனுக்கு தோணினது, இவ்வளவு அழகா இருக்குமே, நம்ம திருஷ்டியால தானே நம்ம அழகை பார்க்கிறோம். இந்த அழக ராத பார்த்தா எவ்வளவு ஆனந்தப்படுவளோ அந்த ஆனந்தத்தை தானே அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் ராதாபாவத்தில் பார்க்கறதுக்காகவே கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவா அவதாரம் பண்ணினார். தன்னை ராத பார்த்தா எவ்வளவு ஆனந்தப்படுவளோ அந்த ஆனந்தத்தை தானே அனுபவிக்க ஆசைப்பட்டுதான் கிருஷ்ணனே கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவா அவதாரம் பண்ணினார். அப்ப ராத எவ்வளவு ஆசைப்படுவள் கிருஷ்ணனை பார்க்கணும்னு. இந்த கிருஷ்ணன் எப்பொழுது சர்வாலங்கார பூஷிதனா வரக்கூடியவனுக்கு அன்னைக்கு அவகாசம் இல்லை. இவ டயத்துக்கு வந்துருவா ராத, இவனாலேயோ அங்க வர முடியல. அதனால என்ன பண்ணார், இனிமேல் சட்ட திட்டமாக உட்காந்துண்டு கண்ணாடியை வச்சுட்டு கஸ்தூரி திலகத்தெல்லாம் வச்சுட்டு குச்சியை வச்சுட்டு கம்பியை வச்சுட்டு அழகாக அப்படி எல்லாம் திலகம் விட்டுண்டா மணி ஆகிடுத்து. ராதை வெயிட் பண்ணுவா. அதனால இன்னைக்கு ஒரு நாள் திலகம் இல்லாட்டா பரவாயில்ல, வெறும் நெத்தியாக போக வேண்டாமேன்னு படக்குன்னு ஒரு சந்தனத்தை குழைச்சி அப்படி நெத்தியில் இட்டுன்னு கிடுகிடுன்னு போயிட்டாராம் அவர். ஜலத பட்டல ஜலதிந்து வினிந்தக சந்தன பிந்தும் ஜலாட்டம். அது ஏன் சந்தனத்தை இட்டுண்டார்னா இதுக்காக தான் இட்டுண்டார். மாமபி கிமபி என்ன வந்து பார்த்தான், அப்படி அலங்காரம் பண்ணிண்டு வந்து என்ன எப்படி பார்த்தான் தெரியுமா? அனங்க மாமபி கிமபி தரங்க தனங்க திருஷா. இந்த கடாட்சம் இருக்கே அது அப்படியே அலைன்னு வர்ணிப்பா, அலை மாதிரி. இது எப்படி இருக்குன்னா மன்மதனுடைய அலை மாதிரி இருக்கான். கிமபி தரங்க தனங்க திருஷா. அனங்கன் அப்படின்னு சொன்னா அங்கம் இல்லாதவன் தான் மன்மதன். அங்கம் இல்லாதவன் மன்மதன் அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம், அனங்கம்னா மன்மதன் மாத்திரம் அர்த்தம் இல்லை. ஸ்வரூபம் இல்லாதது என்னன்னா பிரேமை. பாவத்துக்கு ரூபம் கிடையாது, எல்லாத்துக்கும் ரூபம் உண்டு. பாவத்துக்கு பயத்துக்கு ரூபம் உண்டா, சந்தோஷத்துக்கு ரூபம் உண்டா, சுகத்துக்கு ரூபம் உண்டா, துக்கத்துக்கு ரூபம் உண்டா, பிரேமைக்கு ரூபம் உண்டா? ரூபமில்லாத அந்த பிரேமை ததும்ப அலாலையாக வர அப்படி கட்டாட்சிச்சானா கிருஷ்ணன். மாமபி கிமபி தரங்க தனங்க திருஷா வபுஷா. அந்த திருமேனி எப்படி இருக்குன்னா சுகுமாரமான கோமளமான திருமேனி. அதால என்ன இப்படி கட்டாட்சிச்சானே கிருஷ்ணன். எப்பேற்பட்ட கிருஷ்ணன்! கலி கலுஷ பயம் சமயந்தம். கலி கலுஷ பயம். கலின்னா கலியுகம், கலுஷம்னா பாபம். கலிக்கு நிறைய அர்த்தம். கலி கலகம், சிரமம், அப்புறம் கலியுகம், எல்லா பாபம், எல்லாத்துக்கும் கலின்னு பேர். கலி கலுஷ பயம். எப்பேற்பட்ட கிருஷ்ணன்! கலியில தோன்றக்கூடிய நாம் செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் போக்குறவன். கலி கலுஷ பயம். கலிமானுஷ கலுஷாபக கமனீய சுகீர்த்தே. கலிமான் கலுஷாபக கமனீய சுகீர்த்தே. அலமேலு மங்க மோகன மூர்த்த எச்சரிக்கா மூர்த்த எச்சரிக்கா.
தோடைமங்கலத்தில் பாடுறோம், கலிமானுஷ கலுஷாபக கமனீய சுகீர்த்தே கலிகலுஷ பயம் சமயம். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை அன்னைக்கு கதம்ப மரத்தடியில் சொன்னபடி வந்து என்னை பிரேமையோட கட்டாட்சிச்சு அவ்வளவு ஆனந்தத்தை கொடுத்த அந்த கிருஷ்ணனை ஸ்மரதி. அத அன்னைக்கு வந்தத்தை நினைச்சுதான் 6 சரணமும் சொல்றாங்க. எப்படி வந்தான் எப்படி வந்தான்னு சொல்றதுக்கு தான் குழல் ஊதிண்டே வந்தான், மயில் சிறகோட வந்தான், அப்புறம் ராசக்கிரீடாலோலனா வந்தான் அப்படின்னு ஒவ்வொரு சரணத்துல ஒவ்வொரு அழக சொல்லிட்டு மணிமய மக்கர மனோகர குண்டல கண்டி மண்டித கண்டமுதா பீதவசனோ அனுகத முனிவனுஜ சுராசுரவர பரிவார ராசே கரிமிக ஸ்மரதி. அன்னைக்கு வந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கறதுனால ஒரு சரணத்தில் ஆச்சரியமா சொல்றா, மணிமய மக்கர மனோகர குண்டல. பகவானை எங்க வர்ணிச்சாலும் யார் வர்ணிச்சாலும் மக்கர குண்டல கேயுராதி விபூஷாய. நாராயண தீர்த்தர் அவதார தரங்கத்திலேயே சொல்றார், மகர குண்டல எல்லா இடத்துலையும் வர்ணிப்பா. கேசபாசத ராசக்கிரீடையில் பட்டத்ரி கேசபாசதிருத்த பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம். சூரியஸ்பர்தி கிரீடம் ஊர்த்வதிலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுலநேத்திரம் ஆர்திர ஹசிதோல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன் மகராப குண்டல யுகம். எங்க வர்ணிச்சாலும் மகர குண்டல உண்டு. சுகமுனி ஸ்துதி பாத்திர சுபத நிஜ சரித்திர மகர குண்டல கர்ண மேக சமவ ஜய ஜய. மகர குண்டல கர்ணா. எந்த இடத்துல பகவானை வர்ணிக்கிறதா இருந்தாலும் இந்த மகர குண்டலம் உண்டு. மகர குண்டலம் மகர குண்டலம்னா என்ன? மகரம்னா முதலைன்னு அர்த்தம். மகரம்னா முதலை. ஆனால் மீன் ஜாதியில ஒரே ஒரு பிரிவுக்கு மகரம்னு பேர். முதலைன்னு பிரத்யேகமா ஒரு பேர் உண்டு மகரத்துக்கு. பல வகைகள் மீன் இருக்கு, ஒரு பிரிவு மீனுக்கு மகரம்னு பேர். அது சுவாமி காதுல போட்டுருக்கிற குண்டலத்தோட அமைப்பு அந்த மீனோட அமைப்பு. மக்கர குண்டலா. இது எல்லா இடத்திலையும் பகவானை வர்ணிக்கிறது எல்லாம் மகர குண்டலம் மகர குண்டலம் வர்ணிப்பாடை தவிர எந்த சுவாமியும் போட்டுக்க மாட்டேங்கிறார். இப்போ கிருஷ்ணன் போட்டுக்க மாட்டேங்கிறார், ராமருக்கும் மகரங்கள் உண்டு அவரும் போட்டுக்க மாட்டேங்கிறார், பெருமாளுக்கு உண்டு பெருமாள் போட்டுக்க மாட்டேங்கிறார், யாருமே போட்டுக்க மாட்டேங்கிறார். இத்தனை பேர் வர்ணிச்ச மகர குண்டலத்தை பாண்டுரங்கன் உண்டி தான் போட்டுருக்கார். எல்லாருக்கும் உண்டு. இது வேற யாரும் அனுஷ்டானத்தில் வச்சுக்க மாட்டேங்கிறா, எல்லாம் வாய்கிழியே பேசுறா. இது யார் அனுஷ்டானத்தில் இருக்குன்னா பாண்டுரங்கன்ட்ட மாத்திரம்தான் இருக்கு. அவங்கங்கள் எல்லாம் மகர குண்டலத்தை சொல்றார். மணிமய மகர மனோகர குண்டல மண்டித கண்டம். அப்படியே இந்த கண்ண பிரதேசத்துல வந்து படி இருந்தது. ஊதா கம்பீரமா இருக்கான் பகவான். பீதவசனம் நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. அது கான்ட்ராஸ்டா கலர் என்னன்னா மஞ்சள் பீதாம்பரம் பட்டாடை. பீத வசனம் திருப்பி 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 ஒரு 20 வஸ்து தானே இருக்கு அவர்கிட்ட. போட்டி போட்டு லட்சம் தடவை வர்ணிச்சிருக்கா எல்லாரும். 20 ஐட்டம் தான் இருக்கு.
இந்த 20 லட்சம் தர வர்ணிச்சிருக்கா. அத்தனை மகாத்மாக்களும் மாற்றி 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 வருது. இந்த பீதாம்பரத்தை என்ன சொல்ல முடியும்? மஞ்சளாக இருக்கு. பீதம்னா மஞ்சள், அம்பரம்னா துணி. பீதாம்பரம் அப்படின்னா மஞ்சள் பட்டாடைன்னு வச்சுக்கோ. மஞ்சளா இருக்கிற வஸ்திரம், இதுக்கு தான் பீதாம்பரம்னு பேரு. இந்த பீதாம்பரத்தை எப்படி வர்ணிக்க முடியும்? ரவிகர கௌர வராம்பரம் ததானே அப்படிங்கிறார் பீஷ்மாச்சாரியார். உதயகால சூரியனுடைய அந்த கிரணம் இருக்கு, சிவப்பாவும் இருக்காது மஞ்சளாகவும் இருக்காது, அது ரெண்டு மிக்ஸ் ஆகி ஆகாசத்தில் தெரியுமே, அதுபோலதான் பகவானுடைய வஸ்திரத்தினுடைய கலருங்கிறார். ரவிகர கௌர வர அம்பரம் ததானே. திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே. பீஷ்மாச்சாரியார் சொல்றார், ரவிகர கௌரவர அம்பரம் ததானே. இந்த பீதாம்பரத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். கருணாமிர்தாச்சாரியார் சொல்றார், வித்யுல்லேகா வலயிதைவ ஸ்னிக்த பீதாம்பரேனாங்கிற. 1,00,000 மின்னலை சேர்த்து இடுப்புல கட்டிண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி பீதாம்பரம் இருக்குங்கிறார். வித்யுல்லேகா வலயிதைவ ஸ்னிக்த பீதாம்பரேனா. இப்படி பகவானுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். குண்டலத்தை வர்ணிச்சார், பீதாம்பரதாரி பீதாம்பரத்தை வர்ணிச்சார். பீதவசனம், அவனுக்கு என்ன சுபாவம்னா ஏகாகியா இருக்கவே தெரியாதான். உபனிஷத்தெல்லாம் சொல்றது சயேகா ஏகமேவா அத்விதீயம் பிரம்மா சயேகா. இதெல்லாம் அறிவும் ஏகரசம்னார் ஜெயதேவர். ஒரே பொருள் இரண்டாவது பொருள் இல்லாதது, ஒரே பொருள் இரண்டாவது பொருள் இல்லாதது, ஏகமேவா அத்விதீயம், இப்படிலாம் சாஸ்திரம் சொல்றது. ஒன்னா இருக்கான்னு சாஸ்திரம் சொல்றது, இவருக்கு ஒன்னா இருக்கவே பிடிக்காதுங்கிறார். இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, பீதவசனம் அனுகத முனி மனுஜ சுராசுரவர பரிவாரம் நாசே அரிமிக ஸ்மரணி. ராசலீலைக்கு வான்னு கூப்பிட்டா ஒரு பட்டாளையே அழிச்சுன்னு வர்றாராம் இவர். ஏகாகியான்னா ராசலீலைக்கு வரணும். யாரெல்லாம் வந்தார் அப்படின்னார், மனுஜ சுரா அனுகத முனி மனுஜ சுராசுர வர பரிவார. ஒரே கோஷ்டி. யாரெல்லாம் வந்தான்னா முனி முனிவர்கள்லாம் வர. காய்கறி கனிகள் எல்லாம் தின்னு உடம்ப வருத்தி தலைகீழ தூங்கிட்டு தபஸ் பண்ற முனிக்கெல்லாம் இங்க என்ன வேலைன்னா அது மாதிரி முனி வரமாட்டார். பஜனை பண்ற முனிவாய் வாழலாம். நாரதாதி பாகவதாள் தேவரிஷிகளான நாரதர், முனி மனுஜ மனுஷியாள்லாம் வரா. யாருன்னா பீஷ்மாச்சாரியால் வரார், விதுரர் வரார், பஞ்சபாண்டவாள் வரார், அக்ரூரர் வரார், உத்தவர் வரார். முனி கோஷ்டியில ஒரு கோஷ்டி, முனிவர்கள்ல ஒரு கோஷ்டி, மனுஷியாள்ல இப்படி ஒரு பாகவதாள் கோஷ்டி. சுர இந்திரனும் திமிராதான் இருந்தான். கோவர்தன ஆன உடனே அவன் பக்தனா ஆயிட்டான். கோவர்தனோத்தாரணம் பண்ண உடனே இந்திரனும் பக்தனா ஆனதுனால இந்திரன் அவன் பக்த கோஷ்டி ஒரு செட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கான். சுர அசுர. அடுத்தது அசுராடு வராளாம். இங்க அசுராலாம் எங்க பக்தாளா போனான்னா, இந்த அசுரன்லாம் போவே மாட்டான். அசுரன்னா யாருன்னா நமக்கே ஞாபகம் வராது. அவனை அசுரன்னா சொன்னா நமக்கே புரியாது. அசுரன்னு நாம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். அவனை யாரு அசுரன்னார்? பிரகலாத சுவாமிங்கிறார். நாம பாகவதாங்கிறோம், பிரகலாத நாரத பராசர புண்டரீகன்னு. அவர் யாருன்னா அவ அப்பா அசுரன் தானே. அதனால பிரகலாதாசுரன்னு சொல்ல வேண்டியிருக்க நாம பிரகலாத சுவாமிங்கிறோம். பரம பாகவதரா போனதுனால வியாக்கியானத்தில் அசுரங்கிறதுக்கு பிரகலாதன் தான் அர்த்தம் பண்ணியிருக்கார். அனுகத மனுஜ சுராசுரவர பரிவார ராசே ஹரிமிக ஸ்மரணி. விட்டல
विठ्ठल 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 पांडुरंगा विठ्ठल 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 पांडुरंगा